உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வார்த்தை கவனிங்கள். When you do God's will, when you do God's desire, தேவ விருப்பத்தை, தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், குடும்பமே மகிழ்ச்சி அடையும். ரெபெக்காள் தேவ சித்தம் செய்தாள். யோசித்து பாருங்க. அவனுக்கும் தண்ணீர் வார்த்தாள், ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். அவளுடைய என்ன தெரியுமா? அவளுக்கு ஆசீர்வாதம், அவளுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதம், அவளுடைய சகோதரருக்கு ஆசீர்வாதம். தண்ணி கொடுத்தவளுக்கு தங்கம் கிடைச்சது, அவளுக்கு கொடுக்கிறது பிரமாணம். அவள் பெற்றோருக்கும் கொடுத்தான், அவன் சகோதரருக்கு கொடுத்தான். இப்படி சொன்னா புரியும். அதாவது அவளுடைய முற்பிதாக்களும் கொடுத்தான், அவளுக்கும் கொடுத்தான், அவள் சந்ததிக்கும் கொடுத்தான். 3 ஜெனரேஷன், அப்பா, மகள், தம்பி, ஒரே குடும்பம் இருக்கலாம். அப்படியானால் உங்கள் குடும்பத்தில் முந்தின ஆசிரிக்கப்படுவாங்க, பின்ன ஆசிரிக்கப்படுவாங்க. அதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், தேவன் உயர்த்தினார். என் பெற்றோர்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவள் இல்லை, பட் தே ஆர் இன் a good பொசிஷன். எனக்கு கூட பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உங்கள் அர்ப்பணம் அடுத்தவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும், தேவனை மகிழ்ச்சி அடைய செய்யும். அது மட்டுமல்ல, நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய செய்யும். பிள்ளைகள் நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய செய்யும். ஒரு சின்ன கேள்வி, பரலோகத்தை மகிழ்ச்சி அடைய செய்யும். அப்போ உங்கள் தீர்மானம் எல்லாரும் துக்கம் அடையும். சரியான தவறான தீர்மானம் உங்களுக்கு துக்கம். இன்னைக்கு தெரியாது. A day will come. A day will come. எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பா பொதுவாக சொல்லியிருப்பார், உறவுகள் சொல்லியிருப்போம், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டு சொன்னார், அந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கு இல்லவே இல்லையே. திரும்ப சொல்லுகிறேன், லைஃப் இஸ் பிகர் தென் யுவர் டிசையர். உங்களுடைய வாழ்க்கையை விட, உங்களுடைய எண்ணங்களை விட, உங்களுடைய விருப்பங்களோட வாழ்க்கை ரொம்ப பெருசு. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற கேள்வி கவனிங்க. அவங்க 2 பேருமே திம்னாத்திற்கு போனார்கள். அங்கே ஒரு சிங்கம். அப்போ கூட பாருங்க, தேவன் பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? இது அவசரம் சொல்றது இல்லை, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். அந்த நேரங்களிலையும் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இது என்ன தெரியுமா? அவனுக்கு எச்சரிப்பு, அவனோட ஆத்மாவுக்கு எச்சரிப்பு, திரும்பி போ. அப்போ கூட அடைந்தால் மகாதேவி வேண்டாம். 2வது இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த இடம் கூட சிலரை கீழ்ப்படியாமல் பண்ணோம். சொல்ல த பிளேஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கும் இடத்தில் இருக்கும்போது